சந்தர்ப்பமாக தான் இதை ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஒரு விடுமுறை நாளில் தன்னுடைய எல்லா வேலையும் விட்டுட்டு ஒரு சமூக நோக்கத்துக்காக வந்திருக்கவங்க அனைவரையும் மிக மிக அன்புடனும் மிக கௌரவத்துடனும் நாங்கள் வரவேற்கிறோம். அதே மாதிரி ஜனங்கள் கலந்துக்கிறாங்க. தோட்ட மற்றும் சமூக உட்கட்சம் நல்லா தெரிஞ்ச கலாநிதி பி.பி. சிவபிரகாசன் ஐயா அவர்கள் உட்பட எங்களுடைய அழைப்பை ஏற்று உத்தரவை நாங்கள் மிக அன்புடனும் கௌரவத்துடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்வானது ஒரு சந்திப்புன்னு சொன்னால் நமக்கு இந்த தேர்தலுக்கு பிறகு நீங்கள் அநேகமாக கால் பண்ணுவீங்க சாருக்கு இப்படி கிடைக்கிற கொஞ்சம் விஷயங்க அப்படின்ட்டு. அப்போ சார் சொல்லுவார், சரி நம்ம அடுத்த கிழமை சந்திச்சு இதெல்லாம் கிடைப்போம், விவரமாக கிடைப்போம். அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் தான். அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் கருத்துக்கள் தெரிவிக்க பல பேர் காத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த சந்தர்ப்பத்தை வழங்குவதற்காக இந்த பாடசாலையின் அதிபர் கௌரவ மகேந்திரன் அவர்கள் நாங்கள் கௌரவத்துடன் மத்திய மாகாணத்தில் மலையகமான பிரதி அமைச்சரான சமூகத்துக்காக முன்னிருந்து சேவை செய்வதற்காக இந்த 10வது பாராளுமன்ற கட்சி தெரிவிக்கப்பட்ட பாராளுமன்ற பிரத்யேக செயலாளரும் கலாநிதியும் ஆன பி.பி. சிவபிரகாசன் ஐயாவர்கள் என்னுடைய சேவையை அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் அனைவரையும் சார்பாக பாடசாலையின் அதிபர்கள், ஆசிரியர்கள், வளவாளர்கள், பள்ளி பணிப்பாளர்கள், தலைவர்கள், தோட்டத்தில் இருக்கின்ற இணைப்பாளர்கள், மக்கள் சார்பாக தேசிய மக்கள் சக்தியிலே போட்டியிட்டு மலையக மக்களுக்காக இப்பொழுது தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற தோட்ட உட்கட்டமைப்பு சமூக அமைச்சின் பிரதி அமைச்சராக செயல்படுகின்ற சுந்தரலிங்கம் பிரதீப் ஐயா அவர்களை கண்டி மத்திய மாகாண சார்பாக அனைவரையும் உங்களுடன் வருவதுடன் நாங்கள் வரவேற்கின்றோம். கலாநிதி பி.பி. சிவபிரகாசம் ஐயா அவர்களை நாங்கள் அன்புடன் வருவதற்கு என வரவேற்கின்றோம். பொதுமக்கள் சார்பாக එතටම අද මානුවරට අද ආවේ අපි අපේ අමතාන්සේ ඇඩ්වයිසර් ડોક્ટર ජය සිවප්‍රකාශම් සහෝදරයා ඉල්ලීම් කරා අද දවසේ මේට එන්න ඕනි කියලා. ඒ පරිදිම අද ආවේ. එතටම ඔයගොල්ලෝ දන්නවා අපි මලේගම් ජනතාවට මේ ලංකාවට ඇවිල්ලා අවුරුදු 200ක්. මේ අවුරුදු 200කින් අපේ මලේගම් ජනතාවගේ ප්‍රශ්න තාම විසඳලා නැහැ. එකක් තමයි ඒගොල්ලන්ට තියෙන්නේ ගෙවල් ප්‍රශ්න. ඉන්දියන් රජයේ පරිදෝෂණ ගෙවල් 10000ක් දුන්නා. ඊට පස්සේ ඒ 10000න් 1500ක් විතර තමයි කලින් රජයෙන් ඒක අදලා ඉවර කරේ. ඒක ගොඩාක් අක්‍රමිතා වෙලා තියෙනවා. එකක් තමයි ඒ
ගෙවල් තෝරා ගැනීම සම්බන්ධ ගොඩාක් අක්‍රම වෙලා තියෙනවා. ඒක තෝරාගෙන තියෙන්නේ දේශපාලන ඌමනා විදියට. දේශපාලන ඌමනා විදියට තමයි ඒක තෝරලා තියෙන්නේ. අනිත් එක ඒ කොන්ත්‍රාත් දීලා තියෙන්නේ ඒ සම්පූර්ණ කරද තාම ගෙවල් ගොඩක් අදල් නැතුවද එහෙම තියෙනවා. එතකොට ඒ සම්බන්ධ අපි පරීක්ෂණ කරනවා කාටද මේ කොන්ත්‍රාත් දීලා ඒක භාගය නතර වෙලා තියෙන කියලා අපි පරීක්ෂණ පටන් ගන්න තියෙනවා. එතන අපි නව රජයේ විදියට මේ අවුරුදු 2025 ගෙවල් 4800ක් අපි අදාන්න කටයුතු කරලා තියෙනවා. ඒක අරි විදියට අපි තෝරනවා. අරි විදියට කොන්ත්‍රාත් තෝරලා අපි මිනිසුන්ට අරි විදියට ඒක දෙන්න තීරණය කරලා තියෙනවා. අනිත් එක තමයි ඉඩමයිතිය. අපි මලේගම් ජනතාවට තියෙන ඉඩමයිතිය අපි රජයේ පිළි අරන් තියෙනවා. ඒක වැඩපිළිවෙලක් අදලා අපි හැටන් ප්‍රකාශය හරහා ඒක අපි පේදලි කියලා තියෙනවා කොහොමද මේ ජනතාවට ඒක දෙන්න ඕනි කියලා. ඒකත් මේ ඒ වැඩේ පටන් ගන්නවා. අනිත් එක පාසල් වල වතුවල මලේගම් ප්‍රදේශයේ තියෙන ආගමික ස්ථාන වලට ඒගොල්ලන්ට ඉඩම ඔප්පු දෙන වැඩසටහනක් අපි ඉදිරියට ක්‍රියාත්මක කරනවා. ඒක තමයි දැනට අපි අරන් තියෙන්නේ ක්‍රියාමාර්ග 2026 තව ඉතුරුච්ච ගෙවල් ඔක්කොම අපි අදලා ඉවර කරනවා කියලා අපි තීරණය අරන් තියෙනවා. உண்மையில் சக்தி ஆட்சிக்கு வந்திருப்பது மக்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பிலே அதன்படி மலையக மக்களுக்கு அதாவது மலையக மக்களுடைய நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இருக்கிற நில உரிமை நிச்சயம் எமது அரசாங்கம் தீர்த்து வைக்கும். அந்த மலையகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் அவர்களுடைய தேவையான அந்த அடிப்படை பிரச்சனையாக காணப்படுற நில உரிமையை நாங்கள் தீர்த்து வைப்போம். அது மட்டுமல்லாது கடந்த காலத்திலே இந்திய அரசனுடைய வீட்டு திட்டத்திலே பாரிய ஊழல் மோசடிகள் இடம்பெற்றிருக்கின்றன. எனவே இந்திய அரசாங்கம் எமது மக்கள் மீது கொண்ட கரிசனையிலே வழங்கப்பட்ட அந்த வீடுகள் கடந்த காலத்தில் இந்த ஆட்சியாளர்கள் தங்களுடைய கட்சிக்காரர்களுக்கு மட்டுமல்லாது அது முறையான விதத்திலே அது பகிர்ந்தளிக்கப்படாமல் அந்த வீட்டு திட்டத்தை முறையான விதத்திலே கட்டுமானம் செய்யாமல் பாரிய சிக்கல்களுக்கு உட்பட்டிருக்கின்றது. எனவே பல வீட்டு திட்டங்கள் பாதியிலே நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக நாங்கள் விசாரணைகளை மேற்கொள்ள இருக்கிறோம். எனவே இந்த 2025ஆம் ஆண்டுக்கு 4700 வீடுகளை கட்டுவதற்கான தீர்மானத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். எனவே இந்த 4700 வீட்டு திட்டமும் மலையக பகுதியில் இருக்கின்ற மலையக பகுதியிலே அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் அதிகமாக அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுவதோடு ஏனைய வீடில்லாத மக்களுக்கு எவ்விதமான கட்சி தொழிற்சங்கம் பேதங்களின்றி யாருக்கு வீடு தேவையோ அந்த மக்களுக்கு சென்றடையக்கூடிய ஒரு பொறிமுறையை நாங்கள் வகுத்திருக்கிறோம். எனவே சரியான முறையில் நாங்கள் இந்த வீட்டு திட்டத்தை இந்த மக்களுக்கு வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்திருப்பதோடு மலையக புறங்களில் காணப்படுகின்ற பாடசாலைகளுக்கு மிக நீண்ட காலமாக அந்த பாடசாலைகளுக்கான காணி உரித்து இன்னும் வழங்கப்படாமல் இருக்கின்றது. எனவே நாங்கள் மிக விரைவிலேயே மலையகத்திலுடைய அனைத்து பாடசாலைகளுக்கான அந்த காணி உரித்து வழங்கப்படுவதற்கு நாங்கள் தீர்மானங்களை மேற்கொண்டு அதுக்கான செயல்பாடுகளை நாங்கள் இறங்கியிருக்கிறோம். அதே போல மலையக பகுதியில் இருக்கின்ற மத வழிபாட்டு தலங்களுக்கும் அந்த காணியை பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வதோடு விசேஷமாக இந்த வரவு செலவு திட்டத்திலே தோட்ட தொழிலாளருடைய சம்பளத்தை உயர்த்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். எனவே அந்த மலையக தோட்ட தொழிலாளருடைய சம்பள உயர்வுக்கான அந்த 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 சம்பள உயர்வை வழங்குவதற்காகவும் நாம் நடவடிக்கையை கொண்டிருக்கிறோம் என்பதையும் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். மம சுந்தரலிங்கம் பிரதீப். அபிவிருத்தி தாபனம் பெண்கள் உரிமை சம்பந்தமாக நீண்ட காலமாக குரல் கொடுத்து வருகின்ற ஒரு அமைப்பாக இருக்கிறது. எனவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் பெண்களுக்கான உரிமைகளை பாதுகாப்பது மட்டுமல்லாது இம்முறையை நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். இம்முறை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதிகமான பெண்கள் பாராளுமன்றத்துக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அதில் உங்களுக்கு தெரியும் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் இன்னைக்கு கேபினட் அமைச்சராக இருக்கிறார். ஒரு தமிழ் ஒரு அமைச்சர் இருக்கிறார். நாங்கள் எல்லாம் மலையக மக்கள் எல்லாம் பெருமைப்படக்கூடிய விடயம். எனவே எதிர்வரும் காலங்களிலே அரசியலில் மாத்திரமல்ல
அனைத்து நியமனங்களும் கூட நாங்கள் பெண்களுக்கு முக்கியத்துவம் வழங்கும் அரசாங்கம். நாங்கள் ஆண் பெண் என்று பிரித்து பார்ப்பதில்லை. அனைத்து அதாவது மனிதர்களாக அனைவரையும் நோக்கின்றோம். எனவே அனைவருக்கும் சம வாய்ப்பு சம உரிமை இந்த அரசாங்கத்தில் நிச்சயம் வழங்கப்படும் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அது மட்டுமல்லாது உங்களுக்கு தெரியும், இந்திய அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், அதாவது இந்த ஸ்மார்ட் வகுப்பறைகள் கண்டி மாவட்டத்திற்கு 10 பாடசாலைகளை தெரிவு செய்து வழங்குவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாது நாங்கள் கடந்த காலத்திலே இயங்காமல் இருக்கக்கூடிய பிரஜாசக்தி சில நிலையங்கள் இங்கு இயங்காமல் மூடப்பட்டிருக்கின்றன. எனவே அதையும் நாங்கள் மிக விரைவிலே திறந்து அந்த மக்கள் பாவனைக்கு சரியான முறையில் சென்றடையக்கூடிய திட்டங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம். கண்டி மாவட்டத்தை பொறுத்தவரையில் 30க்கும் மேற்பட்ட அரசு தோட்டங்கள் இருக்கின்றன. JDP, SPC, EPL இந்த தோட்டங்களில் கடந்த 10 ஆண்டுகளாக சேவைகால பணம், ஊழியர் சேமலான்மதி, ஊழியர் நம்பிக்கை நிதியம் ஒழுங்காக கிடைக்கல. அது கடந்த காலத்தில் மழைக்கால அமைச்சர்கள் ஒழுங்காக செய்யலை. ஆகிய தற்போது இந்த அரசாங்கம் இந்த மக்களுக்கு என்ன செய்யறதுக்கு திட்டமிட்டிருக்கு? உங்களுக்கு தெரியும், இந்த அரசாங்கம் தொழிலாளருடைய அரசாங்கம். தொழிலாளருடைய அதிகூடிய வாக்குகளால் நாங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறோம். உண்மையிலே அதிகமான தோட்டங்கள் நீங்கள் சொல்வது போல இப்போ அந்த மக்களுக்கு வழங்கப்படாமல் மிக நீண்ட காலமாக இழுத்தடிப்பு செய்யப்பட்டு வருகின்றது. எனவே அவ்வாறான பாதிக்கப்பட்ட மக்கள் நாங்கள் இனங்கண்டு அந்த தோட்டங்களுக்கு எதிராக நாங்கள் தோட்டங்களோடு பேச்சுவார்த்தை செய்து அதை பெற்றுக் கொடுப்பாட ஏற்பாடு செய்வதோடு அவ்வாறு அவர்கள் அந்த மக்களுக்கு அதை வழங்காமல் அவர்கள் செல்வார்கள் என்றால் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவும் நாங்கள் பின்னிற்க மாட்டோம் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதே மாதிரி இந்த 3 தோட்டங்கள்லையும் 30க்கும் மேற்பட்ட தோட்டங்களில் நிறைய வேலை வாய்ப்பு இருக்கு. ஆனால் நம்மளோட மலையத்தில் படித்த இளைஞர் யுவதிகளுக்கு அந்த வேலை வாய்ப்பு வழங்கப்படுவதில்லை. அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி ஒரு சிலர் தமது பிள்ளைகளை போட்டுக்கொள்கின்றனர். ஆனால் அதே தோட்டங்களில் கல்லில் சித்தி அடைஞ்சவங்க இருக்காங்க. ஏன் அமைச்சு மூலியமா அவங்களை ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு பெற்றுக் கொடுக்க முடியாது? உண்மையிலே நாங்கள் இதை கரிசனை கொண்டிருக்கோம். எனவே எதிர்காலத்தில் உங்களுக்கு தெரியும், இன்று இப்போ உண்மையிலே தோட்டப்புறங்களில் அதிகமான வேலை வாய்ப்பு இருந்தாலும் தோட்ட தொழிலாளர்கள் மாத்திரம்தான் எங்கள் தோட்ட மக்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படுறது. ஏனைய எல்லா தொழில் வாய்ப்புகளும் எங்களோட மக்கள் புறக்கணிக்கப்படுறாங்க. நாங்கள் எதிர்வரும் காலங்களில் அந்த எல்லா உயர்ந்த, அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த ஒரு தோட்டத்தை எடுத்துக்கொண்டால் நாங்கள் சொல்லுவாங்க முகாமையாளர் எஸ்டி அது பிரதி முகாமையாளர், அடுத்த தோட்ட மேனேஜர், அதுக்கான வாய்ப்பை தோட்டத்தில் இருந்த படித்த இளைஞர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும். அதற்கான வாய்ப்பை நாங்கள் நிச்சயமாக இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம்.